Good morning students. In class la electromagnetic induction and alternating current la oscillations in LC circuit adula energy conversion during LC oscillations topic பார்க்கலாம். இப்போ energy stored ஒரு இண்டக்டர்ல என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா magnetic field ஸ்டோர் ஆகும். ஒரு கெபாசிட்டர்ல வந்து electric field ஸ்டோர் ஆகும். Okay, these are the energy storage devices, inductor, capacitor எல்லாம். இப்போ ஒரு எல்சி சர்க்யூட் எடுத்துக்கோ, அதுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ when energy is given to the circuit அப்படின்னா the energy வந்து it oscillates. இது மேக்னெட்டிக் ஃபீல்டாக எனர்ஜி ஸ்டோர் பண்ணும், இது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டாக எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த எனர்ஜி வந்து it oscillates back and forth. இந்த இண்டக்டருக்கு கெப்பாசிட்டருக்கும் நடுவில் சரி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும். இப்போது இந்த ஆசிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி ஆசிலேஷன்ஸை ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் தான் மூவ் ஆகும். இந்த எனர்ஜி ஆசிலேஷன்ஸ்க்கு நேம் வந்து எல்சி ஆசிலேஷன்ஸ். ஏன் அப்படின்னா பிட்வீன் எல்என்சி தான் இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, அதனால். ஓகே, இப்போது இது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இது வேரியஸ் ஸ்டேஜஸை நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம், அதாவது ஏ டு எஃப். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். ஓகே, இத்தனை ஸ்டேஜஸை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரும் பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஸ்டோர் பண்ணிடுது. இதான் வந்து இனிஷியல் கண்டிஷனு. இப்போது கெப்பாசிட்டரில் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, இண்டக்டரில் ஜீரோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, சரியா? அப்போது இந்த டிவைஸில் இருக்கிற மொத்த எனர்ஜியுமே வந்து இட் இஸ் அ ஹோல்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும், சரியா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஃபுல்லாக இருக்குது, மேக்னெட்டிக் எனர்ஜி கம்ப்ளீட்லி ஜீரோ. இப்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து கம்ப்ளீட்லி சார்ஜ்டு, தெர் இஸ் நோ கரண்ட் இன் த சர்க்யூட். I is equal to 0. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். கெப்பாசிட்டர் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டர் வந்து இட் இஸ் ஃபுல்லி சார்ஜ்டு, QMங்கிறது மேக்ஸிமம் சார்ஜ். இப்போது அதில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? யூங்கிறது நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து ஈங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறதுனால electrical energy is equal to QM square divided by 2C. ஓகே, இப்போது இது கெப்பாசிட்டரில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, இது ஃபுல்லி சார்ஜ்டு. ஓகே, இப்போ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஜீரோ, அதில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி ஜீரோ. ஓகே, இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னா யூஇ ப்ளஸ் யூபி தான். இப்போ யூபி வந்து ஜீரோ, அப்போ எனக்கு யூஇ மட்டும்தான் இருக்குது. யூஇ வந்து QM ஸ்கொயர் பை 2C. இட் இஸ் அ ஹோல்லி எலக்ட்ரிக்கல், ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வர எனர்ஜி ஜீரோ. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். சி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டிஸ்சார்ஜிங் எனர்ஜி த்ரூ எல். ஓகேயா, இப்போது கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இண்டக்டரில் கரண்ட் இல்லை, இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இப்போ கரண்ட் வந்து இண்டக்டரில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு இண்டக்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இதுக்கு சரௌண்டிங்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆச்சுன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி வந்து யூபி இஸ் ஈக்குவல் டு LI ஸ்கொயர் பை 2. ஓகே, இப்போது கெப்பாசிட்டரில் உள்ள சார்ஜ் என்னாகும்? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கெப்பாசிட்டரில் உள்ள எனர்ஜியும் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீஸிங்க. ஓகே, இப்போது யூஇ இஸ் ஈக்குவல் டு Q ஸ்கொயர் பை 2C. இதை நோட் பண்ணி QM கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது, Q ஸ்கொயர். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, எனக்கு பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் ரிமைனிங் வித் த கெப்பாசிட்டர். ஸோ யூஇ இஸ் ஈக்குவல் டு Q ஸ்கொயர் பை 2C. ஓகே, தெர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சம் எனர்ஜி ஃப்ரம் C டு L. ஓகே, இப்போது டோட்டல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணி இந்த ஸ்டேஜில் யூஇ ப்ளஸ் யூபி, இதில் ஹாஃபு இதில் ஹாஃபு, அது பார்ட் ஆஃப் த எனர்ஜி, இதுலேயும் பார்ட் ஆஃப் த எனர்ஜி. இப்போ இந்த பிக்சர் பாரு. இப்போது இந்த ஸ்டேஜ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்.
இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எனக்கு இண்டக்டரில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எனக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி இண்டக்டர். ஓகே, இப்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெடியூஸ் ஆகிடுச்சு கெப்பாசிட்டரில், மேக்னெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் எனக்கு டோட்டல் எனர்ஜி வந்து யூஇ ப்ளஸ் யூபி. ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டேஜ். சரியா, இப்போ சி டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ ஆகுது. சரியா, கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், மேக்ஸிமம் ஃப்ளோ ஆகுது. அப்போது இதை சுற்றி மேக்னெட்டிக்கு ஃபீல்டு டெவலப் ஆகும். கரண்ட்டு ஒன் பாசஸ் சொல்லுது இண்டக்டர் அப்படின்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டு மேக்ஸிமம்ங்கிறனால மேக்ஸிமம் எனர்ஜி இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு இண்டக்டரில். இப்போ கெப்பாசிட்டரில் உள்ள எனர்ஜி வந்து கம்ப்ளீட்லி டிஸ்சார்ஜ்டு. ஓகே, இப்போது யூஇ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து 0, மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமம். அப்போது டோட்டல் எனர்ஜி வந்து இட்ஸ் அ ஹோல்லி மேக்னெட்டிக். ஓகே, இப்போ இது பார்க்கலாம். சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து 0. சரியா, எனர்ஜி வந்து இட் இஸ் ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்டு. சரி, கெப்பாசிட்டர் உள்ள டோட்டல் எனர்ஜியும் இண்டக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போது யூபி வந்து மேக்ஸிமம் ஆகிடும். ஓகே, யூபி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னது எல் இன்ட்டு, இதுக்கு ப்ரீவியஸாக வந்து LI²/2 இருந்தது. இங்கே மேக்ஸிமம் கரண்ட்டு பாஸ் ஆகிறதுனால LIM²/2 போடணும். ஓகே, இப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு யூஇ ப்ளஸ் யூபி. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 0 நமக்கு, ஸோ ப்ளஸ் LIM²/2. ஓகே, த எனர்ஜி இஸ் ஹோல்லி மேக்னெட்டிக். இப்போது அடுத்த ஸ்டேஜ் வா, ஃபோர்த்து ஸ்டேஜ். இந்த இடத்துல சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் வந்து 0. ஓகே, ஐ ஃப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன். சரியா, கிளாக் வைஸில் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் கரண்ட் வந்து இண்டக்டருக்கு போயிடுச்சு. பிகாஸ் அதுக்கு மேலே எல் வந்து அலோவ் பண்ணாது டு ஸ்டாப் இட் இம்மீடியட்லி. ஓகே, கரண்ட் வந்து அதே டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது. இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணால் இண்டக்டர் அலோவ் பண்ணாததுனால ஐ ஃப்ளோஸை ஆனால் மேக்னிடியூட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சரியா, மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் மேக்னிடியூடு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதோட மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது எனக்கு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். சார்ஜஸை பட் இந்த டைமில் ஆப்போசிட் டைரக்ஷனில் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இப்போது பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த இண்டக்டர் டு கெப்பாசிட்டர். ஓகே, சரியா, இண்டக்டர்லேருந்து கெப்பாசிட்டருக்கு மூவ் பண்ணும். இப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு யூஇ ப்ளஸ் யூபி. ஓகேயா, அப்போ இதில் ஹாஃப் இருக்குது, இதில் பார்ட் ஆஃப் தி மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது, இதில் பார்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கும். அதான் ரெண்டோட காம்பினேஷன் தான். இப்போது இது பிக்சரில் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் இப்போது சடனாக வந்து கரண்ட் ஃப்ளோ இதனால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ டிக்ரீசிங் மேக்னிடியூடில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதனால் கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது, பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஓகே, இப்போது பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. இங்கே வெறும் மேக்னெட்டிக்னு இருந்தது, இப்போ பார்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட் மேக்னெட்டிக்னு வந்துடும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஐ வந்து கம்ப்ளீட்லி 0ன்னு வந்துடும். ஓகே, கம்ப்ளீட்லி 0 அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்காது, கம்ப்ளீட்டாக கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ்டுன்னு வந்துடும். இது ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னா எனர்ஜி பிகம்ஸ் அ ஹோல்லி எலக்ட்ரிக்கல். ஓகே, இப்போ ஸ்டேஜ் இ என்னென்னு பார்க்கலாம். இருக்குல்லையா, ஐ வந்து 0, அப்போ கரண்ட் த்ரூ தி இண்டக்டர் இஸ் 0, கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ்டு பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் இ மேக்ஸ் வந்துடணும். சரியா, எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர் வந்து 0, டோட்டல் எனர்ஜி வந்து ஒன்லி டியூ டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் ஹோலி எலக்ட்ரிக்கல்னு போட்டுக்கோ. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரியே தான் இருக்குது. எனர்ஜி இஸ் ஒன்லி எலக்ட்ரிக்கல், தட் இஸ் டியூ டு கெப்பாசிட்டர், பட் கெப்பாசிட்டர் இஸ் சார்ஜ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இப்போது அடுத்த ஸ்டேஜ் எஃப். சி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டிஸ்சார்ஜ் த்ரூ எல் வித் ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட்டு. சரியா, இப்போ அடுத்து டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டைம் என்னென்னா
கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும். இப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு யூஇ ப்ளஸ் யூபி. ஓகே, இப்போது அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப் டு ஹெச் வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும். சரியா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல கரண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸு, இங்கே ஆன்டி கிளாக் வைஸு, இங்கே ஆன்டி கிளாக் வைஸு. ஓகே, ஃபஸ்ட்டு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்ஷியல் கரண்ட்டு, இது வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னா இண்டக்டர் வந்து ஃபுல் எனர்ஜி இருக்கும். சரியா, ஃபுல்லி மேக்னெட்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து கரண்ட்டு டிக்ரீசிங் மேக்னிடியூடில் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அப்போது கெப்பாசிட்டர் பார்ஷியலி சார்ஜ்டு, இண்டக்டரில் உள்ள எனர்ஜி பார்ஷியலாக இருக்கும். ஸோ இது பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் டியூ டு எலக்ட்ரிக்கல், பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போது இனிஷியல் ஸ்டேஜே ரீச் ஆகிடும். சரி, இதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் தான். இப்போது இந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின். அப்போது எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸு ஆஃப் டெஃபினட் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸை நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா எல்சி ஆசிலேஷன்ஸ். ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் தி கெப்பாசிட்டர். ஓகே, ஒரு ஐடியல் எல்சி சர்க்கியூட்டில் நமக்கு நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி, கம்ப்ளீட் அப்படி எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்காது. ஆசிலேஷன்ஸு வில் கண்டினியூ இன்டெஃபினிட்லி. ஓகே, ஒரு ஐடியல் எல்சி சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி, செகண்ட் பாயிண்ட் வந்து ஆசிலேஷன்ஸ் வில் கண்டினியூ இன்டெஃபினிட்லி. சரியா, அந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் வந்து அன்டேம்பட் ஆசிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதான் எங்கேயுமே ரெடியூஸ் ஆகாமல் அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.